திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 194 தக்ஷகாண்டம் கந்த விரத படலம் பகுதி 3. மகாவிஷ்ணு சோமாஸ்கந்த மூர்த்தத்தை ஸ்தாபிதம் செய்து சிவபூஜையாகிய தவம் செய்து கொண்டிருந்தார். அவ்வாறு பல்லாயிரம் கோடி வருடம் திருமால் பரிசுத்தராய் தவம் இருந்தார். நோன்பில் வல்ல முனிவர்களெல்லாம் அந்த கடும் தவத்தை கண்ணுற்று சிவபெருமான் இன்னும் அருளாமல் இருக்கின்றாரே என்று மனம் புழுங்கினர். சிவபெருமான் இன்னும் வரவில்லை, இப்படியென்றால் இந்த அரிய தவத்தை செய்பவர் என்ன ஆவார் என்று பேசிக்கொள்கின்றார்கள். அந்த சமயத்தில் சக்தியும் சிவமுமாய் அனைத்தும் சராச்சரம் அனைத்தையும் உண்டாகுமாறு தோற்றுவித்தவராகிய சிவபெருமானும் உமாதேவியாரும் எழுந்தருளினர். சக்தி மற்றும் சிவத்தின் இயல்பை இப்பொழுது முழுமையாக ஒன்றாக உணர்ந்தவராகிய மகாவிஷ்ணு மனத்திலே மகிழ்ச்சியடைந்து முதலில் அம்மையின் மாதாவாகிய உமாதேவியாரின் பாதங்களிலே வீழ்ந்து வணங்கினார். அதன் பின்பு சிவபெருமானுடைய பாதங்களையும் முறைப்படி வணங்கி அவ்விருவருடைய கீர்த்திகள் முழுவதையும் வேத சத்திய வாக்குகளால் பல பிரகாரம் துதிக்கின்றார். தமக்கு ஒப்பில்லாதவராகிய சிவபெருமான் நிறைகின்ற நல்ல திருவருளை மகாவிஷ்ணுவுக்கு புரிந்து அருளினார். தேவியே, நீ இந்த திருமாலுக்கு அருள் செய்வாய் என்று சிவபெருமான் திருவாய் மலர்ந்தருள அந்த தேவியானவர் திருமாலை நோக்கி, நமது மகாதேவர் திருவாய் மலர்ந்தருளும் சத்தியவாக்காகிய வரமும் அத்தேவருக்கு அபின்னமாகிய யான் கோபித்து கூறிய சாப மொழியும் ஒன்றோடு ஒன்று மாறுபடுவன அல்ல. அப்படியிருக்க அந்த இரண்டையும் மாற்ற வல்லவர் யாவர்? எனவே எங்கள் நாயகராகிய சிவபெருமானது நெற்றிக்கண் பொழிகின்ற அக்னியினால் உனது புத்திரன் இறந்து உயர்ந்த மேன்மை ஒழிந்து பின்னர் மறுபடியும் முன்பு போல தோன்றி உன்னுடைய புதல்வன் மிகச் சிறந்து இருப்பான் ஆகுக என்று உமாதேவியார் கூறி அருளினார். சிவபெருமானும் அவ்வாறு ஆகுக என்று அருள் செய்து அவ்விடத்தில் மறைந்தருளினார். உமாதேவியாருடன் எம்பெருமான் மறைந்து அருளுதலும் திருமால் அதிசய உவகை கொண்டு தன்னுடைய இருப்பிடத்திற்குச் சென்று அங்கே வீற்றிருக்க திருமாலின் மனசில் இருந்து கருமைமிக்க மேனியினை உடைய மன்மதன் வெகு விரைவில் வெளிப்பட்டு தோன்றினான். அவ்வாறு தோன்றுகின்ற மன்மதன் நல்ல உருவத்தோடு கூடிய காளை பருவத்தினனாகி வாசனை பொருந்திய புஷ்ப பானத்தையும் கரும்பு வில்லையும் கையில் ஏந்தி ஆடவரும் மகளிரும் காமத்தில் மனத்தை வைக்கும் வண்ணம் எங்கும் சென்று உலாவினான். தண்ணிய நிழலைச் செய்யும் குடையாக சந்திரனை பெற்றுக்கொண்டான் மன்மதன். இனி உமாதேவியாரின் சாபம் பலித்த அந்த கதையினை கந்தபுராணத்தின் ஆரம்பத்திலே நாம் கண்டோம். இந்த மன்மதனானவர் சிவபெருமான் மீது புஷ்பபானங்களை சொரிய அக்னிக்கண்ணினால் இறந்து ஒழிந்தான் என்று பார்த்தோம். அப்படி சாம்பலாய் மடிந்த மன்மதன் ஒப்பில்லாத கிருபா சமுத்திரமான சிவபெருமானது கருணையினால் அருவ வடிவத்தோடு உருவத்தையும் உடையவனாய் முன்பு பெற்ற அதே வளங்களோடு சிறப்புகளோடு நிலை பெற்றிருந்தான். எனவே ஹிமவான் பெற்ற தேவி உமாதேவியின் சாபமொழியும் சிவபெருமானின் வரமும் தவறாமல் நடந்து நிகழ்ந்தன. இந்த சரித்திரம் இப்படி இருக்க, திருமால் தாம் அன்போடு வழிபட்டு வருகின்ற அந்த சோமாஸ்கந்த மூர்த்தம் நின்மலையாகிய தேவியும் தற்பரராகிய சிவபெருமானும் இவர்களுக்கு இடையே குமாரக்கடவுளும் சேர்ந்த சோமாஸ்கந்த மூர்த்தத்தை மகாவிஷ்ணுவானவர் தமது மார்பிலே வைத்துக்கொண்டு பலகாலம் பார்க்கடலில் சர்பசயனத்தின் மீது அரிதுயில் புரிபவர் ஆனார். துயில் புரிகின்ற திருமாலின் நெட்டுயிர்ப்பின் அசைவினாலும், அதாவது திருமாலின் அந்த மூச்சு அசைவினாலும், அவர் துயில் கொண்டிருக்கின்ற சர்பசயனத்து பெருமூச்சின் அசைவினாலும், அதன் கீழே இருக்கின்ற பால் கடலின் தெளிந்த திரைகளின் அசைவினாலும், திருமாலின் திருமார்பில் வீற்றிருக்கின்ற எம்பிரான் தியாகேச பெருமான் எல்லையற்ற ஆடலினை உடையவராக சோமாஸ்கந்த மூர்த்தியாய் ஆடிக்கொண்டே வீற்றிருந்தருளினார். அத்தகையதொரு காலத்தில் அசுரசேனைகள் அனைத்துக்கும் அரசனாயிருப்பவன் வார்க்கலி என்ற பெயரை உடையவன். அவன் தனது வலிமையினால் தேவர்களின் வலிமையை அழித்து யுத்தத்திலே தேவேந்திரனை வெற்றி கொண்டான். அந்த தன்மையைக் கண்டு தேவேந்திரன் தேவர்களோடு சென்று திருமாலை துதித்து வணங்கி
வார்க்கலியினால் நாங்கள் சோர்வடைந்தோம், எங்களை காத்தருளுக என்று வேண்டவே, விஷ்ணு துயில் விட்டு எழுந்து அஞ்சன்மின் என்று சொல்லி, உங்களுக்கு துன்பத்தைச் செய்த வஞ்சகனது உயிரை விரைந்து அழிப்போம் என்று கூறி தமது திருக்கையால் அபயம் செய்து இந்திரனுக்கு மேலும் ஒன்று சொல்கின்றார். இந்திரனே, லக்ஷ்மி வசிக்கின்ற என்னுடைய மார்பில் சோமாஸ்கந்த மூர்த்தியாய் எழுந்தருளிய உமாதேவியையும் குமாரக்கடவுளையும் சிவபெருமானையும் பூஜை செய்து உனது தீவினையினால் வந்த துன்பத்தை நீக்கிக் கொள்வாயாக என்று அன்போடு கூறினார். அவ்வாறு கூறியதோடு மட்டுமல்ல, தன்னுடைய திருமார்பில் வீற்றிருக்கின்ற சோமாஸ்கந்த மூர்த்தத்தை அந்த மூவரையும் தம் மார்பிலிருந்து விரைந்து எடுத்து தேவேந்திரனது கையில் கொடுத்தார். பெரிய தவ வலிமை காரணமாக தியாகேச பெருமானை தன்னுடைய சிரத்தின் மேல் தாங்கும் பேற்றை பெற்றான் தேவேந்திரன். அதன் பின்னர் திருமால் பார்க்கடலை விட்டு நீங்கி தேவர் கூட்டம் சூழ்ந்து வர நாவலந்தீவை அடைந்து எங்கள் பெருமானாகிய நடராஜ பெருமான் திருவருள் நடனம் செய்கின்ற சிதம்பரத்தில் அழகிய பொன்னம்பலத்தை வணங்கி பரவசமாயினார். நீங்குதற்குரிய பரவசமாய் நடராஜ பெருமான் சந்நிதியிலே விழுந்து வணங்கி பழைய உணர்வை இழந்து இரண்டாகிய விழிகளில் நீர் பெருக பலவாகிய உயிர்கள் அனைத்துக்கும் உயிராயிருக்கும் பரசிவ பூரணத்தின் எல்லையை தலைப்பட்டு அதிலே அழுந்தி விழுந்து வணங்கியவர் 4 மாதங்கள் வரை எழுந்திருக்கவில்லை. அவ்வாறு பரவசம் எய்தி ஈரும் முதலும் நடுவும் இல்லாத கூத்தப் பெருமானது திருவடியின் கீழ் அடங்கி அப்பெருமானது ஆணையினால் மெய்மையாகிய நின்மல துரியத்தை கடந்தார். அப்படி நின்மல துரிய அவஸ்தையை கடந்த உயிர் மறுபடியும் ஜாக்கிரா அவஸ்தையை வந்தடைய சரீர உணர்வுக்குரிய தத்துவங்கள் எல்லாம் மறுபடியும் திருமாலின் உணர்ச்சியின் கண் பொருந்தின. அப்பொழுது தூங்கி எழுபவர் போல திருமாலானவர் விரைந்து எழுந்தார். நடராஜ பெருமானினுடைய பாத கமலங்களை வணங்கி துதித்து பின்னர் வார்க்கலி என்ற அசுரனோடு பெரிய போர் செய்து விரைவில் அவனை அழித்தார். வார்க்கலியின் உயிரை பருகி வெற்றி மாலை சூடி திருமாலானவர் தேவேந்திரன் உள்ளிட்ட தேவர்களுக்கு விடை கொடுத்துவிட்டு மறுபடியும் பார்க்கடலிலே சென்று அனந்த சயனத்தின் மீது முன்பு போலவே அரிதுயில் புரிந்தார். தேவேந்திரன் தேவர் கூட்டத்தோடு மீண்டும் சிறப்புறுகின்ற அந்த ஸ்வர்க நகரத்துக்கு ஆர்வத்தோடு வந்து அன்று திருமாலிடம் அந்த மகாவிஷ்ணுவின் திருமார்பிலே திருநடனம் செய்து கொண்டிருந்த அஜபா நடனம் செய்து கொண்டிருந்த சோமாஸ்கந்த மூர்த்தியை பெற்ற அந்த நாள் முதல் இன்று வரை காயம்பூ வண்ணரான திருமாலின் திருமார்பில் வீற்றிருந்தருளிய மூவரும் ஒருமை எய்திய சோமாஸ்கந்த மூர்த்தியை பழைய வேதாகம விதிப்படி அர்ச்சித்து வருகின்றார். இந்த திரு வரலாற்றையெல்லாம் தேவேந்திரன் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு சொல்லி, முசுகுந்த சக்கரவர்த்தியே, நீ பூஜிப்பதற்காக ஒப்பில்லாத இந்த சோமாஸ்கந்த மூர்த்தியை தியாகேச பெருமானை தருக என்று என்னிடம் கேட்கின்றார். என்னால் அப்படி விரும்பி தர முடியாது. உனக்கு தருவது என்பது என்னுடைய விருப்பத்தை பொறுத்தது அல்ல, அது திருமாலின் சம்மதத்திற்கு உட்பட்டது. அவரும் சம்மதம் தெரிவித்தால் நான் உனக்கு தருவேன் என்று தேவேந்திரன் கூறுகின்றான் முசுகுந்த சக்கரவர்த்தியிடம். இந்திரன் இவ்வாறு கூறிவிடவே முசுகுந்த சக்கரவர்த்தி அந்த இடத்தை விட்டு நீங்கி பார்க்கடலுக்குச் சென்று மகாவிஷ்ணுவின் பாதங்களிலே வணங்கி அணுகி நின்று சோமாஸ்கந்த மூர்த்தியை தியாகேச பெருமானை அனுக்கிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கவே மகாவிஷ்ணு சொல்கின்றார், இந்திரனிடத்து யாம் வைத்திருக்கும் நமது உயிருக்கு உயிராகிய சோமாஸ்கந்த மூர்த்தியை பெற்றுக்கொண்டு சென்று பூமியிலே வைத்து பூஜிப்பாயாக என்று மகாவிஷ்ணு அனுக்கிரகித்தார் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு. அவரும் நல்லது என்று திருமாலிடம் அந்த சம்மதத்தையும் விடையையும் பெற்றுக்கொண்டு இந்திரனிடம் சென்று திருமாலின் சம்மதத்தை கூறுகின்றார். இதை கேட்டவுடன் தேவேந்திரனானவன் தம்முடைய ஆத்மார்த்த மூர்த்தியை இழக்கின்றேனே என்று மனம் மிகவும் தளர்ந்தான். அன்றைக்கு அப்பொழுது கன்றினை ஈன்ற தாய்ப்பசு அந்த கன்றினை பிரிவதொரு போன்றதொரு துன்பத்தை அடைந்தான். எனவே சோமாஸ்கந்த மூர்த்தமாகிய தியாகேச பெருமான் பூமிக்கு செல்லக்கூடாது, தம்மிடமே இருக்க வேண்டும் என்று ஒரு சூழ்ச்சி செய்தார் தேவேந்திரன். மிக விரைவாக தேவதச்சனை வருவித்தார் இந்திரன். தம்மிடம் உள்ள தம் ஆத்மார்த்த மூர்த்தியாகிய சோமாஸ்கந்த மூர்த்தத்தை போன்று இன்னும் ஒரு 6 சோமாஸ்கந்த மூர்த்தங்களை
செய்து வரும்படியும் அப்படி செய்யப்பட்ட 6 சோமாஸ்கந்த மூர்த்தங்களுக்கும் தேவேந்திரனது ஆத்மார்த்த மூர்த்தியாக இருக்கின்ற சோமஸ்கந்த மூர்த்தத்துக்கும் எந்தவித வேற்றுமையும் இல்லாதபடி வியக்கும்படி ஒரே போன்று அமைத்து தருக என்று தேவதச்சனிடம் கேட்கவே, தேவதச்சனும் ஒரு இமைப்பொழுதில் 6 சோமாஸ்கந்த மூர்த்திகளை அதே போன்று செய்து கொடுக்க, தேவேந்திரனும் முசுகுந்த சக்கரவர்த்தியின் கையில் ஒன்று ஒன்று என்று ஒவ்வொன்றாக 6 சோமாஸ்கந்த மூர்த்தங்களையும் கொடுக்கின்றான் தேவேந்திரன். இது தேவேந்திரனின் வஞ்சனை சூழ்ச்சி என்று முசுகுந்த சக்கரவர்த்தி உணர்ந்து கொண்டார். உண்மையாகிய சோமாஸ்கந்த மூர்த்தியை கொடுப்பதற்கு முன் தேவதச்சன் ஆக்கிய 6 சோமாஸ்கந்த மூர்த்தங்களையும் முசுகுந்த சக்கரவர்த்தி ஒவ்வொன்றாக பெற்று அதனை பார்க்கின்றார். குமாரசுவாமியோடு உமாதேவியாரோடும் கூடிய வீதி விடங்க பெருமானாகிய சோமாஸ்கந்த மூர்த்தி எழுந்தருளியது போலவே அவை ஒவ்வொன்றும் தோற்றமளித்தன. அவற்றுள் எந்த சோமாஸ்கந்த மூர்த்தியும் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு எந்த ஒரு திருக்குறிப்பையும் உணர்த்தவில்லை. எனவே இந்த மூர்த்தி அல்ல, இந்த மூர்த்தி அல்ல என்று ஒவ்வொரு முறையும் அந்த 6 சோமாஸ்கந்த மூர்த்தங்களையும் இந்திரன் கொடுக்க கொடுக்க பெற்றுக்கொண்ட போது இவர் அவர் அல்லர், இவர் அவர் அல்லர் என்று ஒவ்வொரு முறையும் கூறிக்கொண்டே பெற்றுக்கொண்டான். பரிசுத்தம் மிக்க முசுகுந்த சக்கரவர்த்தி இவர் அவர் அல்லர் என்று 6 முறை கூறிய மொழியை இந்திரன் கேட்டான். திருமாலின் திருமார்பு என்ற பொன்னூஞ்சலில் ஆடி அசைந்து கொண்டிருப்பதையே மகிழ்ந்து உமாதேவியாரோடும் குமாரசுவாமியோடும் உவகையோடு எழுந்தருளியிருந்த எங்கள் பெருமானாகிய சத்திய சோமாஸ்கந்த மூர்த்தியை கொண்டு வந்து இவரோ அவர் என்று இந்திரன் முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் கேட்கின்றான். இந்திரன் அவ்வாறு கேட்க, இமையாத 3 திருக்கண்களை உடைய பகவானாகிய சோமாஸ்கந்த மூர்த்தி முசுகுந்த சக்கரவர்த்தியின் முகத்தை திருநோக்கம் செய்து, உன்னிடம் வந்துவிட்டோம், இனி எம்மை பூமியின் கண் கொண்டு சென்று மனமகிழ்வுடன் பூஜை செய்வாயாக என்று திருவருள் பாலித்தார். திருக்குறிப்பு நோக்கம் அருளினார். ஊழி முதல்வராகிய சோமாஸ்கந்த மூர்த்தி இந்திரனுக்கு தெரியாதபடி இந்த திருக்குறிப்பு முசுகுந்த சக்கரவர்த்திக்கு மட்டும் உணர்த்தி அருளினார். ஒப்பில்லாத பேருவகை அடைந்து பெருமானை வணங்கி துதித்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருமார்பில் வீற்றிருந்து அவரது பூஜையினை ஏற்றுக்கொண்ட பெருமான் இவரே ஆவார். அவ்வாறு அமர்ந்தவராகும் இந்த சோமாஸ்கந்த மூர்த்தியை தேவேந்திரனே எனக்கு நீ தருவாயாக, நீ நீடூழி வாழ்வாயாக என்று இந்திரனிடம் கூறி அந்த சோமாஸ்கந்த மூர்த்தத்தை பெற்றுக்கொண்டார் முசுகுந்த சக்கரவர்த்தி. அப்படி பெற்றுக்கொண்டபின் தேவேந்திரன் முசுகுந்த சக்கரவர்த்தியின் முகத்தை நோக்கி, இந்த சோமாஸ்கந்த மூர்த்தியை மற்றைய 6 சோமாஸ்கந்த மூர்த்திகளோடும் சேர்த்து 7வராக இந்த பெரிய பூமியில் கொண்டு சென்று பூங்கமலாலயம் என்று சொல்கின்ற திருவாரூர் முதலான திருத்தலங்களிலே ஸ்தாபித்து பிறவிப்பிணி நீங்க வழிபாடு செய்வாயாக என்று விடை கொடுத்து அனுப்பினான் தேவேந்திரன். நன்று என்று விடை பெற்று கொண்டு முசுகுந்த சக்கரவர்த்தியானவர் பூமியிலே இறங்கி தென் திசையில் உள்ள திருவாரூரிலே இருக்கின்ற வன்மீகநாதராகிய சிவபெருமான் எழுந்தருளியிருக்கும் கமலாலயத்தை அடைந்து வாசனை கமழ்கின்ற துளசியை அணிந்த திருமால் பூஜிக்க அவர் திருமார்பில் எழுந்தருளியிருந்தவரான சோமாஸ்கந்த மூர்த்தியை திருவாரூரிலே பூங்கோயிலிலே வன்மீகநாதரது திருச்சந்நிதியின் அருகிலே வெற்றி பொருந்திய சிங்காசனத்தின் மீது வேதாகம விதிமுறையாலே ஸ்தாபனம் செய்தார். மற்றைய 6 சோமாஸ்கந்த மூர்த்தங்களை முறையே நாகப்பட்டினம் என்ற திருநாகைக்காரோணம், திருநள்ளாறு, திருக்காராயில், திருக்கோளிலி, திருவாய்மூர், திருமறைக்காடு என்கின்ற 6 ஸ்தலங்களிலே 6 சோமாஸ்கந்த மூர்த்திகளை ஸ்தாபனம் செய்தார் முசுகுந்த சக்கரவர்த்தி. இவை அனைத்தும் சேர்ந்து 7ம் சேர்ந்து சப்த விடங்க ஸ்தலங்கள் என்று போற்றப்படுகின்றன. இவ்வாறு ஒரே பகலில் ஒரே தினத்தில் ஒரே முகூர்த்தத்தில் 7 சோமாஸ்கந்த மூர்த்திகளையும் 7 ஸ்தலங்களிலே ஸ்தாபித்து உண்மை அன்போடு பூஜையை விதிமுறையாலே செய்து பின்னர் செப்புதற்கரிய புகழினை உடைய திருவாரூரில் எழுந்தருளியிருக்கும் தியாகராசராகிய சோமாஸ்கந்த மூர்த்திக்கு திருவிழா செய்ய முசுகுந்த சக்கரவர்த்தி நினைத்தார். அந்த திருவாரூரிலே திருவிழா தொடங்கும் காலத்தில் தேவேந்திரன் தான் ஆத்மார்த்தமாக அர்ச்சித்த பரம்பொருளாகிய சோமாஸ்கந்த மூர்த்தியை முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் கொடுத்ததன் காரணமாக
பெரும் பாவம் வந்து சேர தேவேந்திரன் ஸ்வர்க்க உலகச் செல்வத்தை இழந்து நீச்ச வேடம் தாங்கி ஐராவதத்தின் மீது ஏறி திருவாரூருக்கு வந்து சேர்ந்தான். திருவாரூரை அடைந்த பின்பு நின்மலராகிய தியாகராச பெருமானது திருவிழாவை சேவிப்பதற்கு எல்லோரும் வருக வருக என்று பல ஊர்களுக்கும் சென்று ஐராவதத்தின் மீது ஏறிச் சென்று அந்த தேவேந்திரன் முரசம் அறிவித்து அழகிய திருவாரூர் திருவீதியிலே வலம் வந்தான். இந்திரனாகிய வள்ளுவன் ஐராவதத்தின் மேலே ஏறி அவ்வாறு பறை அறைந்து சாற்றிய பின்பு திருவாரூரில் எழுந்தருளிய தியாகேசராகிய சோமாஸ்கந்த மூர்த்திக்கு உயர்ந்த திருவிழாவை நடத்தி முசுகுந்த சக்கரவர்த்தியானவர் மற்றைய 6 ஸ்தலங்களிலும் எழுந்தருளியிருக்கின்ற சோமாஸ்கந்த மூர்த்திகளுக்கும் திருவாரூரில் நடத்திய திருவிழாவைப் போலவே மற்றைய 6 ஸ்தலங்களிலும் திருவிழா நடக்கச் செய்து அழிவில்லாத சிறப்பினை பெற்ற அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி வீரபாகு முதலிய வீரர்களுடன் இந்த பூ உலகத்தை நன்றாக அரசு செய்திருந்தார். இந்திரனாகிய வள்ளுவன் பல ஆண்டுகளாக அந்த திருவாரூரில் சோமாஸ்கந்த மூர்த்தியின் திருவிழாவை பறை அறைந்து சேவை செய்து குறிப்பிடத்தக்க தவத்தினை செய்து புலை உருவம் ஒழிந்து பழைய தேவேந்திர உருவத்தை பெற்று அவ்விடத்திலிருந்து மீண்டு மறுபடியும் தேவருலகத்தை அடைந்து மறுபடியும் பழைய செல்வங்களோடு அரசு வீற்றிருந்தான் தேவேந்திரன். தேவேந்திரன் ஸ்வர்க்கத்திற்குச் சென்ற பின்பு முசுகுந்த சக்கரவர்த்தி கருவூரில் இருந்து அளவற்ற காலம் அரசு செய்த பின்பு பூமியை ஆளும் பொருட்டு தன் மகனான அக்னிவர்மனுக்கு முடிசூட்டி விரைவாக தவம் புரிந்து தாம் முன்பு இருந்த திரு கைலாசத்திற்கு சென்று சேர்ந்தார். தூய்மை மிக்க முசுகுந்த சக்கரவர்த்தி தான் முன்பு இருந்த திரு கைலாசத்திற்கு அடைந்த பின்பு எங்கள் தலைவரான வீரபாகு தேவரும் 108 வீரர்களுடன் தங்கள் புதல்வர்களை அழைத்து தத்தம் வரிசைகளை கொடுத்து அக்னிவர்மனிடம் அவனுக்கு சுற்றமாக இருக்கும்படி அமர்த்தி அரிய தவத்தை செய்தார்கள். வீரபாகு முதலிய 109 வீரர்களும் அளவற்ற பெரிய தவங்களை செய்து சுப்பிரமணிய சுவாமியின் திருவருள் நீதியினாலே மானுட வடிவம் முதலான தன்மைகளையெல்லாம் நீங்கி எப்படி முதலில் நந்தி கணத்தவர்களாக இருந்த பொழுது பராக்கிரமத்தை பெற்று மேன்மைமிக்க சிறப்புடைய வீரர்களாக கணங்களாக இருந்தார்களோ அதே போன்று அடைந்து ஸ்கந்தகிரிக்குச் சென்று வேல்படையை தாங்கிய கந்தசுவாமியின் பாத மலர்களை துதித்து வணங்கி அத்திருவடி மீது பக்தி செய்து கொண்டிருந்தார்கள். சுப்பிரமணிய பெருமானது பெரும் கருணை திறம் இவ்வாறு இருந்தவாற்றால் பிரம்மதேவரும் அறியாத அரிய வேத மூலமாகிய பிரணவத்தின் பொருளை தவத்தில் அகஸ்திய மகாமுனிவருக்கு உபதேசித்து அருளிய சர்வலோகைக்க நாயகராகிய சிவசுப்பிரமணிய பெருமானின் விரதங்களை யாராக இருந்தாலும் அவர்கள் தங்கள் தங்கள் ஆற்றலுக்கு ஏற்றவாறு அனுஷ்டித்தார்கள் என்றால் தாங்கள் நினைத்தவைகளையெல்லாம் நினைந்தவாறே விரைந்து பெற்று இனிது வாழ்வார்கள். அந்த விரதசீலர்களை விண்ணுலகில் வாழும் தேவர்களும் மண்ணுலகத்திற்கு வந்து வணங்குவார்கள். எனவே வாரங்களிலே வெள்ளிக்கிழமையும் நாளிலே கார்த்திகையும் திதியில் சஷ்டியும் ஸ்கந்த விரத காலம் என்று இந்த விரதத்தை ஒன்றாக பலவாக விதிப்படி அனுஷ்டிப்பவர்கள் இந்திரராகி பார்மேல் இன்பமுற்று இனிதுமேவி சிந்தையில் நினைந்த முற்றி சிவகதி அதனில் சேர்வர் என்ற கந்தபுராண பலஸ்ருதிக்கு ஏற்ப இந்த உலகத்தின் மேல் இந்திரர்களாக இருந்து பின்பு சிவகதியிலும் சேர்வார்கள். இது சத்தியம் சத்தியம் முக்காலும் சத்தியம் என்று கந்த விரதப்படலம் இவ்வாறு நிறைவடைகின்றது. இனி கந்த புராணத்தின் 6வது காண்டமாகிய இந்த நிறைவு காண்டம் தக்ஷ காண்டம், அதிலே 24வது படலம் வள்ளியம்மை திருமணப் படலம். இதுவே நிறைவு படலமாக கந்த புராணத்தில் அமைகின்றது. அத்தகைய கந்த புராணம் என்ற இந்த மிகப்பெரிய புண்ணிய திருச்சரிதத்தின் நிறைவு பகுதியான வள்ளியம்மை திருமணப் படலம் என்பதனை தொடர்ந்து சுப்பிரமணிய கடவுளின் திருவருளினாலே சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.